இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அண்ணன் சாப்பிட்டீங்களா? என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? அண்ணன் ஒரு சந்தேகம். ஆள விடுற சாமி. அண்ணா 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 அண்ணா. சரி சொல்லு. நீங்க ஏதோ ஒரு அறிவாளி, நீங்க ஏதோ ஒரு புத்திசாலி, நீங்க ஏதோ ஒரு முதியவர். இது முதியவரா? இல்ல நான் அனுபவசாலின்னு சொல்லுவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சந்தேகத்தை சொல்லி தொலை. அண்ணா லோ இன்டென்சிட்டியில் கொடுத்து போர் அடிக்குதாமா, அதான் ஹை இன்டென்சிட்டியில் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்கலான்னு வந்தேன் அவங்ககிட்ட. நல்லா விறுவிறுக்க ஒர்க் அவுட் கொடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதனால தான் இந்த வீக் என்ன பண்ணிட்டேன், எல்லா வீட்டும் நல்லா ஒர்க் அவுட் கொடுத்து நல்லா ஹை இன்டென்சிட்டியில் கொடுத்து எல்லாத்தையும் ஆல் அவுட் பண்ணிட்டேன். இப்படி ஹை இன்டென்சிட்டியில் கொடுத்தா தானே நல்லா வெயிட் லாஸ் ஆகும், என் மேலே நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், நல்ல ரிவ்யூ வரும், எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்ல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அறப்பாவே, ஏற்கனவே நம்ம ஜிம்மில் கூட்டம் இல்லை, இதில் நீ இப்படி ட்ரெயின் பண்ணினா ஜிம்மை இழுத்து மூட வேண்டியதுதான். என்னென்ன சொல்றீங்க மணியா? நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் என்ன இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது 220 மைனஸ் ஏஜ், இதுதான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா. உதாரணத்துக்கு உன்னோட வயசு என்ன? 20. பக்கி 7 கழுது வயசாச்சு 20ன்னு சொல்லுது பாரு. 220 மைனஸ் 20 அப்படின்னா 200 பீட்ஸ் பர் மினிட். உன்னோட ஹார்ட்டு மேக்ஸிமம் 200 டைம்ஸ் தான் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும். இப்போது 55லேருந்து 65% இன்டென்சிட்டி அப்படின்னா 110லேருந்து 130 பீட்ஸ் பர் மினிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை லோ இன்டென்சிட்டிம்பாங்க. அதே 130லேருந்து 150 பீட்ஸ் பர் மினிட் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை மாடரேட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. 150லேருந்து ஒரு 190 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை ஹை இன்டென்சிட்டி அப்படிம்பாங்க. 190 பீட்ஸ் பர் மினிட்டுக்கு விட அதிகமாக போச்சுன்னா அது மேக்சிமல் இன்டென்சிட்டி. இதுதான் டேஞ்சர் ஜோன். இப்போ நீ சொன்னையே அந்த ஆல் அவுட்டுங்கிறது, அது இந்த ஜோனில் தான் நீ ட்ரெயின் பண்ணியிருப்ப. அப்படியா? எந்த இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது, அவங்களோட ஃபிட்னஸ் லெவலு, அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸு, அவங்க ஹெல்த் ஹிஸ்ட்ரி, அது இல்லாமல் என்ன மெடிக்கேஷன் சாப்பிட்றாங்கங்கிறத பொறுத்து அது மாறும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இல்லை லோ ஃபிட்னஸ் லெவல் இருக்கிறவங்க ஒரு லோ டு மாடரேட் இன்டென்சிட்டி வரைக்கும் ட்ரைனிங் பண்ணலாம். அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க மாடரேட்லேருந்து ஹை இன்டென்சிட்டி வரைக்கும் ட்ரைனிங் பண்ணலாம். ஹை இன்டென்சிட்டியும் வாரத்தில் எல்லா நாளுமே பண்ணக்கூடாது, வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ தான் பண்ணணும். அதுக்கு தேவையான ரெஸ்ட்டும் நம்ம கொடுக்கணும். மேக்சிமல் இன்டென்சிட்டியில் மோஸ்ட்லி பண்ண வேண்டியது இருக்காது. அப்படியே பண்ணணுன்னாலும் வாரத்தில் ஒரு நாள் பண்ணாலே போதும். எலைட் அத்லீட்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்டர்நேஷ்னல் அத்லீட்ஸ், அவங்களே வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் மேக்சிமல் இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ணுவாங்க. மற்றவங்க மாதிரியே நானும் மேக்சிமல் இன்டென்சிட்டி ட்ரைனிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணினீங்கன்னா அப்புறம் இப்படி நீ ஆல் அவுட் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நிஜமாவே ஆள் அவுட் ஆயிடுவாங்க. ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, என்ன பிளான் பண்ணிக்கிறேன்னு பிளான் பண்ணி பண்றேன்னு சொல்றான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க.